வணக்கம். பெருஞ்செய்திக்கு வரவேற்கிறோம். ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு வைத்திலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார் தஞ்சாவூரில், ஒரத்தநாட்டில். அவர் சொல்லும்போது, திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட யாரையும் நாங்கள் இழக்க விரும்பலை, ஆனால் அதிமுக ஒன்றிணையக்கூடாது என விரும்பாதவர்கள் தானாகவே அதிமுகவை விட்டு வெளியேறி விடுவார்கள். இது காலத்தின் கட்டாயம். 2025 டிசம்பருக்குள் அதிமுக ஒற்றுமையாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 2026 ஆண்டில் அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறதையும் அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இதுதான் பெருஞ்செய்தியின் பேசுபொருள். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். 5 வாய்ப்புகளாக பிரித்திருக்கிறோம். முதல் வாய்ப்பு, ஓபிஎஸ் உடைய அரசியல் எதிர்காலத்தை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பும் தேவையும் காலத்தின் கட்டாயமும் ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு இருக்குது, ஓபிஎஸ்ஸுக்கும் இருக்குது. அந்த அடிப்படையில் அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்ற அந்த குரலை தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தாங்க. இப்போ காலக்கெடுவே நிர்ணயிச்சிருக்கிறாங்க. 2025 டிசம்பருக்குள் அப்படிங்கிறத அந்த இறுதி கெடுவையே நிர்மாணித்து சொல்கிறாங்க. ஓபிஎஸ் உடைய அரசியல் எதிர்காலத்தை உறுதி செய்ய வேண்டிய தேவை இருக்கா? இப்போ அதிமுகவின் அரசியல் எதிர்காலத்தையே உறுதி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. 2025 டிசம்பருங்கிறது ரொம்ப லாங் டைம். அரசியலில் ஒரு நாள் கூட ரொம்ப முக்கியங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். 2024 டிசம்பருக்குள்ளே உள்ளாட்சி தேர்தல் வரப்போதே. மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கெல்லாம் கடிதம் போட்டாச்சு, பேலட் பாக்ஸ்லாம் தயாராக வச்சுக்கோங்கன்னு. 27 மாவட்டம் அது கண்டிப்பாக தேர்தல் நடத்தியே ஆகணும். ஒருவேளை எல்லா மாவட்டங்களுக்கும் நடத்த போகிறாங்களான்னு நமக்கு தெரியாது. முக்கியமான தேர்தல் என்னென்னா பஞ்சாயத்து லெவல், ஒன்றிய லெவல், இப்படி நடக்கிற தேர்தல். அதில் அதிமுக பலவீனப்பட்டிருந்தால் எப்படி வெற்றி அடைய முடியும்? 25 டிசம்பர்னு சொல்கிறத விட 24 டிசம்பர்னு தான் காலக்கெடு நிர்ணயித்திருக்கணும். ஆனால் இதே ஒரத்தநாடு பகுதியில் இதற்கு முன்னால் இதே மாதிரியான ஒரு குரல் 1986 எழுந்திருக்கு. அது எஸ்டி சோமசுந்தரம் அவர்கள். அவர் ஒரத்தநாடு பகுதியை சேர்ந்தவர். அந்த பகுதி எம்எல்ஏ, எம்ஜிஆர் அமைச்சரவையில் மந்திரியாக இருந்தார். கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். எம்ஜிஆர் அவர்களால் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். ஆனால் 86 அதை ஒட்டிய உள்ளாட்சி தேர்தல், இதே மாதிரியான ஒரு உள்ளாட்சி தேர்தல் சூழ்நிலை, அதிமுக வெற்றி பெறவில்லை ஆளுங்கட்சியாக இருந்தோம். அப்போ முதலமைச்சர் எம்ஜிஆர் என்ன நினைத்தார்னா, கட்சியை விட்டு விலகி இருப்பவர்கள் எல்லாம் உள்ள கொண்டு வரணும், குறிப்பாக எஸ்டிஎஸ். அப்படி அவர் நினைக்கும் போது நேராக எஸ்டிஎஸ் வீட்டுக்கு அவர் போனார். போகும்போது அவர் குளிச்சுட்டு இருந்தார். இல்லை ஐயா குளிக்கிட்டு நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி முதலமைச்சர் வெயிட் பண்ணி எஸ்டிஎஸ் வீட்டில் தோசை சாப்பிட்டு எஸ்டிஎஸை கையோடு கூட்டிகிட்டு வந்துட்டாரு கட்சிக்கு. இது பழைய வரலாறு. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, விட்டு கொடுக்குற மனோபாவம் இல்லாமல் 2 தரப்புலையும் இணைய முடியாது. அது போக எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகவோ அல்லது ஓபிஎஸ் இல்லாத அதிமுகவோ அல்லது பிற தலைவர்கள் சசிகலா உள்ளிட்ட தலைவர்கள் இல்லாத அதிமுகவோ பலவீனமான அதிமுக தான். அப்போ வாக்காளர்கள் பலம் பொருந்திய ஒரு கட்சிக்கு ஓட்டு போடணும்னு தானே அவங்க நினைப்பாங்க. அந்த இடம் 2025 டிசம்பர் வரைக்கும் அது சரியான காலக்கெடுவாக எனக்கு தெரியல. இல்லை, அதிமுக ஒன்றிணைனும், அதன் மூலமாக தான் அதிமுக பலம் பெறும் அப்படின்ற சிந்தனை 3PS இல்லை. அவர் 3 பேரையும் சேர்க்கிறது இல்லைங்கிறத இந்த நிமிடம் வரைக்கும் உறுதியாக இருக்கிறார். ஆனால் ஓபிஎஸ் தரப்புல இருந்தோ, சசிகலா தரப்புல இருந்தோ, டிடிவி தினகரன் தரப்புல இருந்தோ அவ்வப்போது அதை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த இடத்துல திரு வைத்திலிங்கம் ஓபிஎஸ் ஆதரவாளர்ன்ற அடிப்படையில் அவருடைய எதிர்காலத்தை உறுதி செய்ய வேண்டிய தேவை இருக்குது இந்த ஒன்றிணைதல் மூலமா அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? புரிந்து கொள்ளலாம். ஆனால் கட்சியை விட்டு விலகி நிற்பவர்களை நீங்கள் 2 ரகமாக பிரிக்கணும். திரு டிடிவி அவர்கள் தனி கட்சி, தனி சின்னம். இன்னும் சொல்லப்போனால் அவர் என்டிஏல அங்கம் வகிக்கிறார். அதாவது தேசிய அளவில் இப்போ அவர் அரசியல் பண்ணுறதா தான் அர்த்தம். அதிமுகவுக்குள்ள அவர் வரணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. தனி கட்சி நடத்தி கூட்டணி வேணா வைக்கலாம், அவர் தனி ரகம். ஆனால் மற்றவர்கள் 2ஆ நீங்கள் பிரிக்கணும். ஒன்று பொதுக்குழுவால் விலக்கப்பட்டவர்கள், இன்னொன்று கட்சி நிர்வாகத்தால் விலக்கப்பட்டவர்கள். கட்சியை விட்டு விலக்கப்பட்டவர்கள், கட்சி நிர்வாகத்தால் விலக்கப்பட்டவர்கள் நமக்கு பேர் தெரிந்தவர்கள் போக பேர் தெரியாத, முகம் தெரியாத எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கள நீக்கிறது சேர்க்கிறது கொஞ்சம் எளிது. என்னன்னா கட்சி நிர்வாகமே முடிவு எடுத்துடலாம். ஆனால் பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்கள் அது பொதுக்குழு தான் முடிவு எடுக்க முடியும். இரண்டாவது வாய்ப்பு, திரு எடப்பாடி பழனிசாமியின் தலைமைக்கு நெருக்கடி தருவதற்காக திரு வைத்திலிங்கம் இந்த ஒன்றிணைதல் அப்படிங்கிறதுக்கான காலக்கெடுவை நிர்மாணிக்கிறாரா? ஒன்றிணைதல்னு சொல்வதன் மூலமாக ஒற்றுமைப்படுத்துதல் தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ ஒற்றுமைப்படுத்துதல்ங்கிறத அது மீண்டும் சொல்வதன் மூலமாக திரு ஓபிஎஸ் அவர்கள் அந்த லைம் லைட்டுக்குள்ளே வராரு. இப்போ நம்மளே அந்த கேள்விகளை எழுப்புகிறோம். லைம் லைட்டுக்குள்ளே வராரு. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவில்லை என்பதையும் நீங்களே குறிப்பிட்டீங்க. நானும் அப்படி தான் உணர்றேன்.
அப்போ அதை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் எப்படி நடக்கணும்னா, ஒரு பெரிய கூட்டணி அமைக்க வேண்டுங்கிற கட்டாயம் ஏற்படும் போது எல்லாரையும் சேர்க்கணும் என்கிற ஒரு நிலை வரும். அல்லது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஏற்பட்டது போல உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி என்று வந்தால் அந்த நிலை ஏற்படும். இதே நிலை நீடித்தால் 2024 உள்ளாட்சி தேர்தலில் பெரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போ அதுக்கு பிறகு மீண்டும் இந்த ஒற்றுமை குரல் வலுப்படலாம். இப்ப திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்குங்க, அதெல்லாம் நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைய தேதிக்கு சட்டபூர்வமான அவர் கையில தான் அதிமுக இருக்கு. அவர் கீழே இருக்கிற நிர்வாகிகள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறாங்க. திரு ஓபிஎஸ் அவர்கள், வைத்திலிங்கம் அவர்கள் எம்எல்ஏ. இன்னும் சொல்லப்படால் எப்படி ஓபிஎஸ் அவர்களை துணைத் தலைவர் பதவியிலிருந்து எடுக்கணும்னு பெரிய அளவுக்கு முயற்சி செஞ்சாங்களோ, அப்படி இந்த எம்எல்ஏக்கள் யாரையுமே எடுக்கணுங்கிற முயற்சிக்கே போகல. இந்த எம்எல்ஏக்கள் அனைவருமே கட்சி தாவல் தடை சட்டப்படி கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட உடனேயே அந்த கட்சிக்கான அந்தஸ்தை இழக்கிறார்கள். சேடப்பட்டி முத்தையா சபாநாயகராக இருந்த போது அழகு திருநாவுக்கரசு அவர்களும் விஸ்வநாதன் அவர்களும் கட்சி விட்டு நீக்கப்பட்டார்கள். கட்சி விட்டு நீக்கப்பட்ட பிறகு அவர்கள் மதிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினார்கள். அந்த ஒரே காரணத்தை சுட்டிக்காட்டி கட்சி தாவல் தடை சட்டப்படி இது வாலண்டரி குவிட்டிங் த பார்ட்டி என்று சொல்லி சேடப்பட்டி முத்தையா தகுதி நீக்க செய்தார். இது 91-96 காலகட்ட வரலாறு. அப்படியான முயற்சி எதுவும் இவங்க செய்யல. இன்னும் சொல்லப்போனால் ஓபிஎஸ் அவர்கள் கட்சி அதிகாரப்பூர்வ வேட்பாளரை எதிர்த்து வேற ஒரு சின்னத்துல வேற போட்டியிட்டாரு. அவருக்கு ஆதரவாக இவங்க எல்லாரும் பிரச்சாரம் பண்ணியாச்சு. அப்போ மிக எளிதாக நீக்க முடியும். ஆனால் நீக்க விரும்பல. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக நீக்க விரும்பல என்பதுதான் உண்மை. எனவே இன்னமும் அந்த ஒரு விண்டோ ஃபார் யூனிட்டி இருக்கு. இல்ல என்ன ஏன் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு நெருக்கடி தரவா அப்படின்னு ஏன் கேள்வினா, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட யாரையும் இழக்க விரும்பலைங்கிறதையும் திரு வைத்திலிங்கம் சொல்றாரு. அதிமுக ஒன்றிணைய விரும்பாதவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் அப்படின்னு அவருக்கும் சேர்த்தே எச்சரிக்கையும் பண்றாரு. சேர்ந்த பிறகு யார் தலைமைன்னு பார்த்துக்கலாம், ஓபிஎஸ்ஸா, தினகரனா, சசிகலாவா இல்லை எடப்பாடியாங்கிறத பார்த்துக்கலான்னு சொல்கிறாரு. அப்போ அது நேரடியாக திரு இபிஎஸ் தலைமைக்கான குறி தானே அது? இபிஎஸ் தலைமைக்கான குறி என்றாலும் அது பாசிபிளான நம்ம பார்க்கணும். அரசியல்ல உலை கொதித்து கொண்டே இருக்க வேண்டும். அரசியல் உலை கொதித்து கொண்டே இருக்க வேண்டும். அதனாலதான் இந்த மாதிரியான கருத்துக்கள் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுது. ஆனால் அதிமுக என்கிற இன்றைய பிரசன்ட் ஸ்ட்ரக்சர்ல கிட்டத்தட்ட ஒரு 95% எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னாடி தானே இருக்குது சட்டபூர்வமாக, பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் உட்பட. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமைக்கு எப்படி நெருக்கடி தர முடியும்? அதற்கான வாய்ப்பு இல்லைல்ல. ஆனால் வைத்திலிங்கம் அவர்கள் அல்லது அவர் சார்ந்த பிற எம்எல்ஏக்கள், சிட்டிங் எம்எல்ஏஸ், அவங்க நாளைக்கு மீண்டும் 2026 தேர்தலில் வெற்றி பெறணும்னா, அதே தொகுதியில் வெற்றி பெறணும்னாலும் அதிமுக ஒற்றுமைப்படணும். என்ன கேள்வி இயல்பா இங்க வந்துருதுன்னா, திருமிகு ஜெயலலிதாவும் நிறைய பேரை கட்சியை விட்டு நீக்கி இருக்காங்க, பின்பாக சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி பெருந்தன்மை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லையா அப்படின்னா தொடர்ந்து கேள்வி கேட்கப்பட்டது. ஆனால் ஜெயலலிதா தலைமையை ஏற்றுக்கொண்டு சேர்ந்தாங்க. அது திரு காளிமுத்து தொடங்கி மூத்த தலைவர்களாக இருந்தாலும் யாரா வேணுமானாலும் நம்ம உதாரணமாக சொல்ல முடியும். அங்கே ஜெயலலிதாவுடைய தலைமையை யாரும் கேள்வி கேட்டு கொஷின் பண்ணலை, அது ஏற்றுக்க மாட்டோன்னு சொல்லலை. ஆனால் இங்கே திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கிட்டு நாங்கள் செயல்பட போகிறோம் அப்படின்னு திரு ஓபிஎஸோ சசிகலாவோ தினகரனும் பெருந்தன்மையோடு சொல்லிடுவாங்களா? இல்லை, இதில் திரு டிடிவி அவர்களோட நிலைப்பாடு முற்றிலும் மாறுபட்டது. ஏன்னா அவர் அதை வெளிப்படையாகவும் சொல்லிட்டாரு. அதிமுகவோட இணைய போறது இல்ல, மீட்டெடுக்கணும்ன்றாரு. அவர் வேறு விதமான ஒரு வார்த்தையை பயன்படுத்த, அதாவது அவரோட கட்சி மூலமாக அவர் மீட்டெடுக்கணும். கையில குக்கர் சின்னம் இருக்கு, அவரோட நிலைப்பாடு வேற. ஆனா திருமதி சசிகலா அவர்கள் அவங்க ஒற்றுமை பயணம் போறாங்க. ஒற்றுமைக்காக குரல் கொடுக்கிற பிற தலைவர்கள் திருமதி சசிகலா அவர்களோடு ஏன் ஒன்றிணைந்து காட்சி தரவில்லைங்கிறத இன்னமும் அது ஒரு கேள்விக்குறிதான். அப்போ இதுல நிபந்தனைகளை விதித்து ஒரு கட்சியை ஒற்றுமைப்படுத்த முடியாதுங்க, எந்த கட்சியாக இருந்தாலும். அதே மாதிரி சட்ட போராட்டம் மூலமாக மட்டுமே ஒரு கட்சியை ஒற்றுமைப்படுத்த முடியாது, அதற்கு எப்போதுமே வாய்ப்பு கிடையாது. அப்போ நிபந்தனைகள் இல்லாம பேக்ரவுண்ட்ல நிறைய பேச்சுவார்த்தைகள் நடக்கும், அது நமக்கு தெரியாது. ரெண்டு தரப்பும் இறங்கி வரணும்னு சொன்னீங்க முதல் கேள்விக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டு தரப்பும் கண்டிப்பாக இறங்கி வரணுங்க. அதிமுக எடப்பாடி தலைமையை ஏத்துக்கிறோம்னா ஒரு தரப்பு மட்டும் தானே இறங்கி வரும். எடப்பாடி தரப்பு இறங்கி வந்த மாதிரி பொதுச் செயலாளர் ஆச்சு, அதிகாரபூர்வமான பொதுச் செயலாளர் இருக்கிறாரு. அந்த இடம் பிற தலைவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாம போயிருந்தல, பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்களாயிடுறாங்கல்ல அவங்க. அப்ப பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்களை சேர்ப்பதற்கு ஒரு பொதுக்குழு கூட்டம் போடணும் ஒண்ணு. அப்புறம் அந்த தலைவர்களுக்கான ரோல் என்னங்கிறத டிசைட் பண்ணணும். இதுல திரு வைத்திலிங்கம் அவர்கள் பிற எம்எல்ஏக்கள் இவங்க கட்சிக்குள்ள மீண்டும் வர்றது கொஞ்சம் எளிது.
விலகி நிற்கிற நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த கேசிபி மாதிரியான தலைவர்கள் மீண்டும் கட்சிக்குள்ள வர்றது எளிது. ஆனால் திரும்பி சசிகலா அவர்கள், திரு ஓபிஎஸ் அவர்கள் கட்சிக்குள்ள வரும்போது அவர்கள் எல்லாமே கட்சியோட பெரிய பொறுப்புகளை வைத்தவர்கள். ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதல்வர், சசிகலா அவர்கள் முன்னாள் பொதுச் செயலாளர். அப்போ பேக்ரவுண்ட்ல அவங்களுக்கான ரோலை டிசைட் பண்ணாம அவங்க கட்சிக்குள்ள வர முடியாது, அதுக்கான வாய்ப்பு இல்ல. தலைமை பொறுப்புல இருந்தவங்க ரெண்டு பேருமே தலைமை பொறுப்பு, பெரிய பொறுப்புல இருந்தவங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சீனியர்கள் அவங்க. அப்போ அவங்கள சேர்க்கணும். இப்போ இதுல வந்துங்க ஜெயலலிதா அவர்கள் உதாரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏன் பொருந்தாதுன்னா, ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் அவங்க ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத அதிமுக தலைவர்களாக இருந்தார்கள். அவர்கள் வைத்தது முடிவு, அவர்கள் எடுத்தது சட்டம். இப்படியான ஒரு நிலைப்பாடு, அப்படியான நிலைப்பாடு இன்றைய தேதிக்கு அதிமுகவுக்கு இல்லை. என்னன்னா அந்த வசீகரமான ஒரு தலைமைங்கிறது இல்லை. அப்போ வெற்றி என்பது கூட்டணி பலத்தால தான் அமையணும். கூட்டணி சேர்றதுக்கு பிற கட்சிகள் எப்ப தயாரா இருக்கும்? கூட்டணி சேர்ந்தா வெற்றி பெற முடியும்னா தானே தயாரா இருப்பாங்க. இல்லாம எப்படி மற்ற கட்சிகள் கூட்டணி வரும்? அப்புறம் மக்கள் எப்போ தயாரா இருப்பாங்க? இல்ல நான் திமுக எதிர்க்கிறேங்க, திமுக ஆட்சி பேர எனக்கு அதிருப்தி இருக்கு, நான் திமுக ஏத்து ஓட்டு போடணும் என்றால் யாரால வெற்றி பெற முடியும்? அவர்களுக்கு ஓட்டு. அதான பொதுவான வாக்காளர்கள் சிந்தனை. அப்போ அந்த பெர்செப்ஷன், கட்சி பலமா இருக்குங்கிற பெர்செப்ஷன் வேணும். கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க கட்சி ஒற்றுமையா இருந்தா தான் அவங்க நல்லா வேலை பார்க்கணுங்கிற சிந்தனையே வரும். இந்த இடத்தை தாண்டணும்னா ரெண்டு தரப்பு இறங்கி வந்தா தான் முடியும். மூன்றாவது வாய்ப்பு அது தொடர்பானதுதான். அதிமுக வாக்குகளை ஒருங்கிணைத்து ஆட்சி அமைக்கணும். 2026 அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற நம்பிக்கையே திரு வைத்திலிங்கம் வெளிப்படுத்துறாரு. ஆட்சி அமைக்கணும்னா வாக்குகள் சிதறக்கூடாது, அந்த அடிப்படையில் இந்த ஒன்றிணைதல் முக்கியம் அப்படின்னு அவர் புரிந்து கொண்டு பேசுறாரா? அப்படி புரிந்து கொண்டு தான் பேசுகிறார். காரணம், அவர் ஒரு தொகுதியோட எம்எல்ஏ, தொகுதியில செல்வாக்கு பெற்ற ஒரு இனத்தோட பிரதிநிதி. அப்போ இயல்பாக அவருக்கு ஒரு கணக்கு இருக்கும். எல்லா அரசியல்வாதிக்குமே தேர்தல் நெருங்கி வரும்போது இந்த தேர்தலில் நம்ம ஜெயிப்போமா மாட்டோமாங்கிற கவலை இயல்பாகவே வந்துடும். அப்போ அந்த கணக்குகளை அவங்க போடத்தான் செய்வாங்க. அதிமுக வாக்குகள் ஒன்றிணையணும் என்கிற கணக்கு கண்டிப்பாக இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அதற்கான வழி என்ன என்று பார்க்கும்போது ஓபிஎஸ் தலைமை ஒன்று, ஓபிஎஸ் தலைமையில நின்னா இன்னைய தேதிக்கு ஒரு சுயேட்சை சின்னத்துல தான் 2026 தேர்தலுக்கு போட்டி போட முடியும். அது மிக கடினம்ங்கிறது அனைவருக்குமே தெரியும். ஒன்று. இரண்டாவது, திருமதி சசிகலா அவர்கள் தலைமையை ஏற்கலாம். ஏற்றால் அவர்கள்ட்ட அமைப்பு இல்லை, கட்சி இல்லை, வேற அடுத்த கட்ட எதுவுமே அவங்க போகவே இல்லை. முதல்ல இருந்தே 2021 தேர்தலில் இருந்தே இன்றைய தேதி வரைக்கும் 3 வருஷமா அந்த நிலைமை தான். இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் பொதுச்செயலாளர் பதவியை விட்டே இன்னைய தேதிக்கு 8 வருஷம் ஆக போகுது. இப்ப 8 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக இருந்த நிலைப்பாடை பத்தி இப்ப பேசுறதுல அர்த்தம் கிடையாது. இப்ப இருக்கிறது திமுக கூட்டணி, வலுவான கூட்டணி. அது கையில ஒரு 35% வாக்குகளுக்கு மேல இருக்கு. அதை நாம் ஈடுகட்ட வேண்டும்னா அதிமுக கூட்டணிக்கு அதே 35% வாக்கு வேணும். கையில 20% இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். இப்ப 20% மேல 15% கூட்டணி கட்சிகள் தான் கொடுக்கணும். கூட்டணி கட்சிகள் கொடுக்கணும்னா அவங்களுக்கு வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை வேணும். இவ்வளத்தையும் சேர்த்து கால்குலேட் பண்ணித்தான் திரு வைத்திலிங்கம் அவர்கள் பேசுகிறார்கள். அவரா அந்த பேட்டி கொடுக்க முடியாது இல்லைங்களா? கண்டிப்பாக அவர் சார்ந்த தலைவர்கள், பிற தலைவர்கள், பண்ருட்டியார் இருக்காரு, சீனியர் ஆலோசகர், அவற்றெல்லாம் கேட்டுதான் இந்த கருத்தை அவர் சொல்றாரு. இந்த கருத்தை சொல்வதன் மூலமாக என்ன அச்சீவ் பண்ண விரும்புறாரு? அதிமுக ஒற்றுமைப்படணுங்கிற குரலை மீண்டும் ஒரு முறை எழுப்புகிறார். இதுல ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் அவங்களுடைய ரோல்ஸ் டிஃபைன் பண்ணப்படணும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டிஃபைன் பண்ணப்படணும். இந்த பொறுப்பை தான் நீங்கள் வகிக்க போறீங்கிறது தெளிவாக சொல்லப்படணும். ஆனால் டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் கூட்டணின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தாலே இப்போதைக்கு 26க்கு போதுமானதாக இருந்துருமா? டிடிவியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி நிலைப்பாடு எடுக்கலாம். ஆனால் டிடிவி அவர்கள் இன்றைய தேதிக்கு என்டிஏ கூட்டணி. அப்ப என்டிஏ கூட்டணிக்குள்ள தான் அதிமுக போகணும். பிஜேபி நீங்க எவ்வளவுதான் குறைத்து மதிப்பிட்டாலும் 10% வாக்குங்கிறது அவங்க கையில இருக்கு. பல தொகுதிகளில் பிஜேபி வாக்கு அதிமுகவோட சேர்ந்தாதான் வெற்றியை பெற முடியும். உதாரணமா கொங்கு மண்டலம் கண்டிப்பாக பிஜேபி வாக்கு தேவை என்பது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கு தேவை தென் மாவட்டங்களில் இருக்கிற முக்குளத்தோர் சமுதாய வாக்குகள். அவங்க கொஞ்சம் அதிமுகவின் பாரம்பரிய ஓட்டு வங்கி ஒதுங்கி நிற்கிறாங்க. முத்திரையர் ஓட்டு வங்கி, பாரம்பரிய ஓட்டு வங்கி, அதாவது புதுக்கோட்டை, பேராவூரணி இந்த மாதிரி பகுதியில் இருக்கிற முத்திரையர் ஓட்டு வங்கி, அது கிட்டத்தட்ட முசிறி தொட்டி அங்க ஆட்டுமுத்தூர் வரைக்கும் இருக்குங்க. அந்த ஓட்டு வங்கி ஒதுங்கி இருக்கு. இது எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும். அப்ப ஓட்டு வங்கி சரிவை ஈடுகட்டணும். அப்படின்னா கட்சி வெற்றி பெறுங்கிற நம்பிக்கையை எல்லா தரப்பினருக்கும் ஊட்டணும் இல்லைங்களா? இல்ல அப்போ தினகரன் அதிமுக கூட்டணி தனிச்சோ என்டிஏ கூட்டணி தனிச்சோ இருந்தா அவர் என்டிஏங்கிறதா முதன்மை தேர்வா இருக்கும் டிடிவி தினகரனுக்கு. ஏன்னா அது தேசிய அரசியல், தேசிய அரசியல். ஓகே. வாய்ப்பு 4, 2026 5 முனை போட்டி
அப்படின்றது ஒருவேளை திரு விஜய் வரவுக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி அமையாத பட்சத்தில், சீமான் விஜய் கூட்டணி உருவாகாத பட்சத்தில், இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா இப்போது இருக்கிற நிலைப்பாடுன்னு பார்த்தா 5 முனை போட்டி தான். 5 முனை போட்டின்னு தமிழ்நாட்டில் 2026 அரசியல் களம் மாறுச்சுன்னா அதை சமாளிப்பதற்கு இந்த ஒன்றிணைதல் அவசியம் அப்படின்னு திரு வைத்திலிங்கம் புரிந்து கொள்கிறாரா? அப்படித்தான் புரிந்து கொள்கிறார். காரணம் 5 முனை போட்டின்னு வரும்போது அதிமுக ஒரு 30% ஓட்டு வங்கியில வெற்றி பெற முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரியான போட்டி 1977 நடக்குது. 5 முனை போட்டியில அதிமுக வெற்றி பெற முடியுமா? வெற்றி பெறணும்னா 30% வேணும். ஏன்னா எம்ஜிஆரோட வாக்கு அது 1977 எம்ஜிஆரோட வாக்கு. அப்ப 30% வாக்கை உருவாக்கணுமே, அதற்கான கூட்டணிகள். அதாவது ஓபிஎஸ் கணக்கு சரிதான், அதே மாதிரி வைத்திலிங்கம் அவரோட எண்ணத்தை பிரதிபலிக்கிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். எல்லாருக்குமே ஒற்றுமைப்படணுங்கிற எண்ணம் அதிமுக இருக்கிற எல்லாருக்குமே இருக்கு, பேசிக்கா இருக்கு. ஆனா ஒரு பேச்சுக்காக கேட்கிறேன். இப்போ பாஜக கூட்டணி அதிமுகவோடு இணைய முடியல, தனியா தேசிய ஜனநாயக கூட்டணி நிக்கிறாங்கன்னா டிடிவி தினகரன் அந்த பக்கம் போயிடுவாரு, அவருடைய சாய்ஸ் அதுவா இருக்கும்னு நீங்க சொல்றீங்க. அப்போ ஓபிஎஸும் சசிகலாவும் அதிமுக பக்கம் வந்தா அந்த 30% போதுமானதா இருக்குமா? 30% 2 தலைவர்கள் வந்தால் எட்டி பிடிப்பதற்கான உயரம் தான் அது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள், இப்போ டிடிவி மாதிரியான தலைவர்கள் கண்டிப்பாக அவர்கள் ஓரிரு தொகுதிகளிலோ இல்ல அவர்களுக்கு செல்வாக்குள்ள தொகுதிகளிலோ வெற்றி பெறுவதற்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இப்ப தேனி எம்பி தொகுதி, அதுல நம்ம கணக்கெல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஓரிரு சட்டமன்ற தொகுதிகளில் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு நல்ல கூடுதலான வாக்கு, கணிசமான வாக்கு சதவீதம் பதிவாயிருக்கு. அப்படியான கால்குலேஷன்ஸ் அவங்க போடுவாங்க. கடைசியா தனிப்பட்ட முறையில எல்லா அரசியல்வாதிகளும் தான் வெற்றி பெற வேண்டும் தான் நினைப்பாங்க. அதை தாண்டிய சிந்தனை கிடையாது. அசம்பிளிக்குள்ள போய் உட்காரணும்ல. இறுதி வாய்ப்பு, பாஜகவுடைய தேசிய தலைமை, தேசிய தலைவர்கள் அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு கடந்த காலங்கள்லையும் தொடர்ந்து பேசினாங்க, இப்போதும் பேசுறாங்க. அந்த விருப்பத்தை நிறைவேற்றும் விதமாக நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோம், பாஜக சார்பு நிலையிலும் இருக்கிறோம் அப்படின்னு ஓபிஎஸ் ஆதரவாளராக திரு வைத்திலிங்கம் இந்த கருத்தை முன்வைக்கிறாரா? அப்படி அதை நாம் புரிந்து கொள்ளலாம். காரணம், பாரதிய ஜனதாவின் தேசிய தலைமை என்ன அதுதான், அமித்ஷா அவர்களே நேரடியாக கூப்பிட்டு அதை பேசினதுதான். அவர்களுக்கும் இந்த கணக்கு வழக்குகள் எல்லாம் நல்லாவே தெரியும். ஓபிஎஸ் அவர்களும் என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகிக்கிறார், அதாவது ஒரு தனி தலைவராக, முன்னாள் முதல்வராக அங்கம் வகிக்கிறார். அப்போ பாரதிய ஜனதாவின் தேசிய தலைமைக்கும் இந்த அஜெண்டா இருக்கு. ஏன்னா சமீப காலமாக ராஜா அவர்கள் பேசுவதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. சோ இயல்பாக அதுதான் அடுத்த கட்ட முயற்சி என்பது எனது கருத்து. என்ன விருப்பம்? அதிமுக ஒன்றிணைந்தால் போதும் அப்படின்றதோட அந்த புள்ளி நிக்குதா, இல்ல அதிமுகவும் ஒன்றிணையணும், பாஜகவுடனும் கூட்டணி சேரணும் 2026 அப்படிங்கிற வரைக்கும் அவங்க யோசிக்கிறாங்களா? 2021 தேர்தலில் திமுக கூட்டணி எவ்வளவு இடங்களை கைப்பற்றியதோ அதற்கும் குறைவான இடங்கள்ல தான் திமுக வெற்றி பெறணும் தானே கணக்கு போட முடியும். அப்போ திமுக கூட்டணியை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்குள்ள நிறுத்தணும்னா அதிமுக கூட்டணி அந்த பழைய 70+ வாங்கணும். அதாவது திமுகவுக்கு எதிரான ஒரு அணி குறைந்தபட்சம் 70 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறணும். அதை 90 தொகுதிகளாக உயர்த்தினால் திமுக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பை குறைக்க முடியும் இல்லைங்களா? இப்போ 2006 2011 தேர்தல் திமுக கூட்டணி 96 இடங்கள்ல நிறுத்த முடிஞ்சதில்ல ஜெயலலிதா அவர்களால். அப்ப அந்த 96 இடங்கள்ல நிறுத்த முடிந்தால் ஒரு கம்பல்ஷன்ல கூட்டணி ஆட்சியை நோக்கி இதை கொண்டு போகலாம், தமிழ்நாடு அரசியலை கொண்டு போகலாம். இது பிஜேபியோட இயல்பான எண்ணம் தான். ஏன்னா அவங்க ஏற்கனவே அதை வெளிப்படையாகவும் சொல்றாங்க. 2026 தேர்தலில் கூட்டணி ஆட்சி, அதான் அவங்களோட கருத்து. அண்ணாமலை அவர்கள் பலமுறை சொல்றாரு, எல்லாருமே அதை சொல்லிட்டே வராங்க. பாமக அதே எண்ணம் தான் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. பாமக ஆட்சியில பங்குங்கிற நிபந்தனை முதல்ல இருந்து அவங்க விதிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆக திமுக கூட்டணி என்கிற தனிப்பெருங்கட்சி அதோட ஆட்சியா அல்லது திமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு கூட்டணி ஆட்சியா, இது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான விடை வரணும். அப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளே ஆட்சியில பங்கு கேட்கும். 67 அண்ணா ஆட்சி அமைக்கும் போது கூட்டணி கட்சிகளான சுதந்திர கட்சி ஆட்சியில பங்கு கேட்டது. சபாநாயகர் பதவி எங்களுக்கு தரணும்னாங்க. ஐயா சீபா ஆயத்தினார் சபாநாயகர் ஆகிற அந்த காலகட்டத்தில் 10 நாள்ல கூட்டணி முடிஞ்சு போச்சு. அண்ணா முடியாதுன்னு மறுத்தாரு. ராஜாஜி தேன் நிலவு முடிந்து விட்டதுன்னு சொல்லி அதை கூட்டணியை விட்டு வெளியில வந்துட்டாரு. 10 நாள் தான். என்ன காரணம்னா கூட்டணி ஆட்சின்னு வரும்போது சிந்தனைகள் எல்லாமே மாறுங்க, இந்த அரசியல் கணக்குகளும் மாறும். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. பெருஞ்செய்தி நிறைவு பெற்றது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகள் தொடரும்.